வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது நம்ம இருக்கக்கூடிய தமிழகம் ஒரு ஆன்மீக பூமி, தர்மம் செய்த பூமி, அதே இல்லாமல் ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு பூமி. எதையுமே ஒரு சென்டிமெண்ட்டாக தான் பார்க்கணும். ஒரு விஷயம் நல்லது கெட்டது அதெல்லாம் அப்புறம்தான். ஒன்று சரியாக நடந்து விட்டால் அதையே பின்தொடர்ந்து செல்வார்கள். இது சினிமாவில் ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்கலாம். ஒரு நபர் ஒரு சான்ஸ் கேட்டு ஏதோ ஒரு வேடத்தில் வந்துட்டான்னு வைங்களா, ஆமாம், திரும்ப அந்த அடுத்த வேடத்தை அவங்க தரவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அந்த வேடத்திலேயே தான் கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அதுக்கு இடையில அவர் போராடி வேற ஒரு இடத்துக்கு மாறி சக்சஸ் ஆகிட்டாருன்னா அப்புறம் திருப்பி அதுக்கு பின்னால் போக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஆளாக வந்தால் தான் அதான் வில்லனாக இருந்து பெரிய ஆளாக வந்தவங்கன்னா சரத்குமார். மற்றபடி இது ஏகப்பட்ட பேர் அடிக்கிட்டே போகலாம். ரஜினிகாந்த் கூட வில்லனாக இருந்து கதாநாயகனாக மாறி விடலாம். அந்த மாதிரி சில சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம். வில்லன் அப்படின்னு கடைசி வரைக்கும் வில்லனாக தான் கொடுப்பாங்க. குணச்சித்திர நடிகர்னா குணச்சித்திர நடிகராக தான் கொடுப்பாங்க. ஆமாம், கதாநாயகனாக வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதில் தோல்வி சுத்தம் பக்கத்துலேயே வரமாட்டாங்க. அதே மாதிரி தான் அரசியல். ஆமாம், ஒரு தொகுதியில் ஒரு ஜெயிச்சாச்சு அப்படின்னா திருப்பி அடுத்த தொகுதியில் இவர் நின்றா ஜெயிப்பாரா அப்படின்னு சீட்டு தரமாட்டாங்க. ரொம்ப யோசனை பண்ணி தான் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் பல விதத்துல அந்த சென்டிமெண்ட் அப்படிங்கிறத சினிமாவில் மட்டுமல்ல அரசியலில் கூட இன்னைக்கு கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். அதன் அடிப்படையில் இடைத்தேர்தல் அப்படிங்கிறது பல கட்சிகளுக்கு நம்ம தமிழகத்தில் தூக்கி நிறுத்திருக்கு. குறிப்பாக திமுக, அதிமுக ரெண்டையுமே சொல்லலாம். காங்கிரஸ் மற்ற சோ ஏகப்பட்ட கட்சிகள் இருந்தாலும் இன்னைக்கு தலைமை பருப்புல மிக பிரம்மாண்டமாக விரிந்திருக்கக்கூடிய கட்சி திமுக. அதிமுக நான்காக சிதைந்து விட்டது. ஓபிஎஸ் 5ஆக உடைந்து விட்டது. அப்படி அது எப்படின்னு தெரியல. இருக்கு அதிமுக, அவ்வளவுதான், அப்படிதான் சொல்ல முடியும். அதன் அடிப்படையில் ஒரு இடைத்தேர்தல் வகையில சென்டிமெண்டா ஜெயிச்ச வகையில அப்படிங்கிற வகையில திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. 1963 கூட அவங்க திருவண்ணாமலையில நடந்த ஒரு இடைத்தேர்தலாம் போட்டிட்டு ஜெயிச்சாங்க. அதே மாதிரி அதிமுகவும் அப்படித்தான். 1973 மாயத்தேவரை நிற்க வச்சு இடைத்தேர்தலை ஜெயிச்சாங்க திண்டுக்கல் தொகுதியில. இந்த மாதிரி சில சென்டிமெண்டான விஷயங்கள் இன்னைக்கு இருக்கத்தான் செய்யுது. அரசியல் சம்பந்தப்பட்ட வகையில எத்தனையோ காரணங்கள் இருந்தாலுமே சரி, ஒரு நிலைப்பாடு வெற்றி அடைஞ்சது அல்லது தோல்வி அடைஞ்சது அப்படின்னா அதன் அடிப்படையில டக்குன்னு எப்படி நம்ம அதன் அடிப்படையில் பின்தொடர்ந்து போகலாம் அப்படிங்கிறது இன்னைக்கும் அரசியல் கட்சியும் நிறைந்திருக்கு. அதன் அடிப்படையில் விளவங்கோடு எம்எல்ஏ விஜயதாரணி காங்கிரஸ் இன்னைக்கு பாஜகவுக்கு மாறிட்டார். அதன் அடிப்படையில் அவருடைய பதவி கச்சாயமாக தகுதி நீக்கம் செய்யப்படும். அது அரசியல் சாசன சட்டப்படி செய்யப்படக்கூடிய விஷயம். அதுக்கு முன்னே அவர் ராஜினாமா பண்ணிட்டார். என்னுடைய எம்எல்ஏ பதவி நான் ராஜினாமா செய்து விட்டு அடுத்து சொல்லிட்டாரு. இன்னொரு 1 வாரம் 10 நாள்ல கட்டாயமா தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருவாங்க. அங்கு சபாநாயகருக்கு லெட்டர் போயாச்சு. ஏன்னா காங்கிரஸினுடைய இப்போதைய மாநில தலைவர் செல்வ பெருந்தவர் லெட்டர் போட்டார். இந்த மாதிரி எங்களுடைய கட்சியிலிருந்து அவர் பாஜகவுக்கு மாறிவிட்டார். அதன் அடிப்படையில் அது காலியாக அறிவிக்க வேண்டும் என்று தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். முடிஞ்சு போச்சு. இது சபாநாயகர் அப்பாவு ஐயாவுக்கு போயாச்சு. இப்போ அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையமும் அறிவிச்சிருவாங்க. அது காலியான இடத்துக்கு அறிவிச்சிருவாங்க. அதே நேரத்தில் இன்னொரு காலியான ஆகக்கூடிய ஒரு இடம் லவங்கோடு இன்னும் காலி ஆகல, ஆனால் ஆகும். அதில் மாற்று கருத்து இல்லை. அது 100க்கு 200% முடிஞ்சு போன சமாச்சாரம். லவங்கோடு காலி தான் வச்சுக்கலாம். அடுத்ததாக காலி ஆகக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது பொன்முடி போட்டிட்டு வெற்றி பெற்ற விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற திருக்கோவிலூர் ஒரு தொகுதி. ஏன்னு கேட்டால் அவர் இப்போதைக்கு அதிகப்படியான சொத்து குவிப்பு வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு அப்புறம் பிரச்சனை அடிப்படையில் 3 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்காரு. இப்போ அவர் ஆப்போசிட்டாக அதை என்ன பண்ணிருக்காரு, மேல் முறையீடு செஞ்சிருக்காரு உச்சநீதிமன்றத்துக்கு. ஆமாம்,
அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல வந்து இங்க வந்து 3 வருடம் கடுங்கால் தவணை சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதை தூக்கிட்டு போய் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல வந்து கோர்ட்ல போட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்ண போறாங்க, சென்னை ஹைகோர்ட் சொன்னது அந்த தீர்ப்பை சரியாக சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், கட்டாயமா வந்து திருக்கோவிலூர் அந்த சீட்டு காலியாக வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன ஆகுது, 2 சீட்டு விளவங்கோடு எம்எல்ஏ, அது விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி, அது கட்டாயம் காலி, மாற்று கருத்து கிடையாது. அதுல அடுத்ததா எப்படி இருந்தாலும் ஒரு 3-4 மாசத்துல அவருக்கு தீர்ப்பு வந்துடும் பொன்முடிக்கு. வேறு விதமாக வந்துச்சுன்னா திருக்கோவிலூர் அந்த தொகுதி காலி ஆகாது. எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விஷயம்னா எல்லா வகையிலுமே வந்து உச்சநீதிமன்றம் அப்படியே சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயத்துல வந்து கட்டாயமா வந்து காலியாக வாய்ப்பு இருக்கக்கூடிய சமயத்தில் 2 தொகுதி, ஒன்று விளவங்கோடு, திருக்கோவிலூர். என்ன இதுல விஷயம் அப்படின்னு கேட்டா, 2 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் இக்கு வச்சாச்சு. இன்னைக்கு முதல்ல வந்து தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருந்தாங்க, அப்புறம் பல பேர் சொல்லி அடிப்படையில் வெற்றி கழகம் மாத்திட்டார் நடிகர் விஜய். அந்த கட்சி வந்து இந்த 2 தொகுதியிலும் போட்டியிட்டால் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறதா வந்து மிக ஆராய்ச்சிக்குரிய விஷயம். இந்த வீடியோட ஒரு முக்கிய அம்சம். போட்டியிடலாம், அவர் சொல்லிட்டார் நடிகர் விஜய். 2026 தான் எங்களுடைய டார்கெட், 2024 நாங்க நாடாளுமன்றத்தை எங்களுக்கு டார்கெட் கிடையாது, போட்டியிட மாட்டோம் அப்படின்னு. ஏன்னா நிறைய நிர்வாகிகளை வந்து நாங்க வந்து நிறுவ வேண்டியது இருக்கு, அங்கே அமைக்க வேண்டியது இருக்கு, பல விஷயமான பொறுப்புதாரிகளா வந்து செயல்படுத்த வேண்டியதா இருக்கு, இன்னும் ஏகப்பட்ட வேலை இருக்கு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு கிடைத்த ஒரு லட்டு மாதிரி சென்டிமெண்ட் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்றேன். திமுக அப்படிதான் வந்தது, அதிமுக அப்படித்தான் வந்தது. அப்ப இதை வந்து ஏன் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா. நடிகர் விஜய்க்கு நான் இந்த வீடியோ மூலம் சொல்லிக் கொள்வது, தமிழக வெற்றி கழகம் ஏன் வந்து விளவங்கோடுல நிற்க கூடாது. அடுத்தது காலியாச்சு, அப்படி காலியாச்சுன்னா பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. காலியாச்சு திருக்கோவிலூர் ஏன் நிற்க கூடாது. எப்படிதான் இருந்தாலும் ஒரு 5-6 மாசத்துக்கு திரும்ப வந்துருக்கேன். பொன்முடிக்கு வந்து 3 வருட சிறை தண்டனை கன்ஃபார்மா, இல்லை வந்து அவரு இல்லை அந்த தீர்ப்பு ஒத்தி வைக்கப்படுகிறது, தள்ளி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லுதா அப்படின்னு தெரியல. ஆனா விளவங்கோடு கன்ஃபார்ம், அதுல மாற்று கிடையாது. அந்த விளவங்கோடுல தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜயனுடைய கட்சி நிற்கக்கூடாது, கட்டாயம் நிற்கலாமே. ஆமா, இன்னும் வந்து அதையும் வந்து காலி அப்படிங்கிற அறிவிக்கிறதுக்கு எப்படியோ 10 நாள் ஆயிடும். எப்படித்தான் இருந்தாலும் சரி, வரக்கூடிய ஏப்ரல் வகையில மேல வந்து நாடாளுமன்ற தேர்தல் கட்டாயம் நடக்கும். ஆமா, அதோட சேர்ந்து சட்டமன்ற தேர்தலில் விளவங்கோடு தொகுதியும் சேர்ந்து பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. பண்ணிட்டாங்க அப்படின்னா கட்டாயமா வந்து நாடாளுமன்ற தேர்தலோட விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு ஒன்னாவே தேர்தல் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதை வந்து நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் பயன்படுத்த முடியுமா? கட்டாயமாக வாய்ப்பு இருக்கு, நிறைய இருக்கு. தள்ளி வச்சாலும் இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ நாடாளுமன்ற தேர்தலோட வைக்கலப்பா, 2024 இது வரக்கூடிய ஏப்ரல் மேல வந்து நாடாளுமன்ற தேர்தலோட விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வைக்கிறார். ஆமா, இந்த இடைத்தேர்தல் சம்பந்தப்பட்ட வகையில் இன்னொரு கருத்து இருக்கு, ஆளுங்கட்சி தான் வரும் அப்படின்னு. ஆனா இப்ப இருக்கக்கூடியது திமுக கழகம். விளவங்கோடுல கட்டாயமா வந்து திமுக கழகம் கட்டாயமா இருக்காது. 1957 இருந்து வந்து காங்கிரஸ் தான் வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதான் ஊர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல். தமிழக வெற்றி கழகத்துக்கு நான் சொல்லிக் கொள்வது, 1957 இருந்து காங்கிரஸ் தான் ஃபுல்லா வெற்றி அடைஞ்சிட்டு இருக்காங்க. இடைத்தேர்தல் பொதுவாக இடைத்தேர்தல் அப்படின்னா ஈரோடு கிழக்கு தொகுதியில காங்கிரஸ் வெற்றி அடைஞ்ச மாதிரி அது மீண்டும் அதே விளவங்கோட வந்து காங்கிரஸ் தான் கொடுப்பாங்க. எப்படி போராடி வெற்றி அது சீட்டை வாங்கிடுவாங்க காங்கிரஸ். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஏன் மாற்று ஒரு அணியாக தமிழக வெற்றி கழகம் இறங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான விஷயத்தை வந்து நம்ம ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல். இதை பயன்படுத்தலாம் அப்படின்னா கட்டாயமா வந்து தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு தன்னுடைய நிலைப்பாடுகள் தெரிஞ்சிடும். அடுத்தது விழுப்புரம் தொகுதி பொன்முடி சம்பந்தப்பட்ட வகையிலையும் திருக்கோவிலூர் அந்த தொகுதியிலே வந்து உச்சநீதிமன்றம் வேறு விதமான கருத்து பொன்முடிக்கு எதிரான ஒரு கருத்து சொல்லிச்சு அப்படின்னா அதுவும் காலியா போக வாய்ப்பு இருக்கு. ஆக 2 தொகுதியில வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயம், அதே இடைத்தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நடிகர் விஜய் பயன்படுத்தி கொள்வார்
அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயமா தான் இருக்கு. ஏன்னா இடைத்தேர்தலுங்கிறது வந்து ஆளுங்கட்சிக்கு தான், அதுல எந்த ஒரு மாற்றுக்கிறது. ஆனா இதுல திமுகவும் ஆரம்பிக்கப்பட்ட புதுசு திமுகவும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள அதிமுகவும் நல்லா புரிஞ்சு இடைப்பட்ட நிலை நான் சொல்லலை. நான் இடைப்பட்ட வகையில் ஏற்கப்பட்ட விஷயத்துல வந்து ஆளுங்கட்சிக்கு தான் இடைத்தேர்தல் அப்படின்னு போயிட்டு இருக்கு. இதில் ரெண்டு ஒன்று மாற்றம் இருக்கு. இருந்தாலுமே கூட ஒரு கட்சி ஆரம்பித்த பிறகு கரெக்டா ஆரம்பிச்ச அந்த நேரத்துல ஒரு இடைத்தேர்தல் வருதுன்னு வைங்களா, அதுல வந்து போட்டியிடக்கூடிய சமயத்துல அந்த கட்சி வெற்றி அடையலாம் அப்படிங்கிற சென்டிமெண்ட் வந்து இந்த தமிழகத்துல இருக்கு. அப்படி வெற்றி பெற்றதான் திமுகவும் அதிமுகவும். திமுக வந்து 1963 திருவண்ணாமலையில, அதே அதிமுக ஆரம்பிச்ச அந்த ரேஞ்சில் வந்து உடனே மாயத்தேவருடைய வச்சாங்க திண்டுக்கல்ல இடைத்தேர்தல் 1973. அப்புறம் 73 77 அவங்க ஆட்சி பண்ணிட்டாங்க. அந்த ரேஞ்சுக்கு தான். அப்படி இருக்கக்கூடிய சமயத்துக்கு இதையே நடிகர் விஜய் வந்து பயன்படுத்தக்கூடாது. ஒரு எம்ஜிஆர் வகையில அவருக்கு பின்னால் செயல்படக்கூடிய ஒரு சூழலா, கலைஞர் கருணாநிதியினுடைய வெளிப்பாட்டின் வெளிப்பாடா செயல்படலாம். பெரியார், காமராஜர், அம்பேத்கர் 3 பேரையும் தன் வழிபாடாக நினைக்கக்கூடிய நடிகர் விஜய் இந்த வகையில் எம்ஜிஆரையும் கருணாநிதியும் திமுக கழகத்தை பின்பற்றக்கூடாது அப்படிங்கிறது பகிரங்கமான ஒரு விஷயமா இன்னைக்கு தகவலா போயிட்டு இருக்கு. பார்ப்போம் அவர் என்ன நிலைப்பாடு இருப்பார். ஆனா ஒண்ணு, ஏகப்பட்ட நிர்வாகிகளை அமைப்பது அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதற்குள்ள வந்து கட்டாயமா எப்படி 6 மாசம் இருக்கு விளவங்கோடு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அடிக்க அவங்க வந்து சட்டமன்ற தேர்தல் வைக்காவிட்டாலுமே கூட இப்ப பார்க்கக்கூடிய சமயத்துல வந்து எப்படி ஆகஸ்ட்ல வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆகஸ்ட்ல வச்சிருவாங்க. அப்ப ரொம்ப லாங் இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த 2026 சட்டமன்றத்துறையா லாங்கா போயிருக்கு. இப்ப இருந்தே கட்சியை வந்து ஸ்ட்ராங் பண்ணலாம். நம்ம நல்ல ஒரு விஷயமா தான் தெரியுது. அதுக்கிடையே திருக்கோவிலூர் அந்த பொன்முடியினுடைய தொகுதியும் அவருக்கு வேறுபட்ட நேர் எதிரான வாய்ப்பு ஒரு தீர்ப்பு வச்சு வைக்கலாம். அதுவும் காலியாக போக வாய்ப்பு இருக்கு. அதையும் வந்து தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜயனுடைய கட்சி பயன்படுத்தி கொள்ள ஏகப்பட்ட நிறைய வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம் இதை வந்து நடிகர் விஜய் எந்த அளவுக்கு ஆலோசிக்கிறார் என்பது வரும் காலங்களில் தெரியும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.